அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29. அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா எனும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் 30. அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு 31. யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். 32. ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். 33. அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படிச் செய்வேன். 34. ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடிருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். 35. ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். 36. என் நாமம் விளங்கும் படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். 37. நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 38. நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும் படிக்கு என் பார்வைக்குச் செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடிருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். 39. இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். ஆகிலும் எந்நாளும் அப்படி இராது என்று சொன்னான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே வேத வசனத்தின் ஊடாக உங்களோடு கூட பேசி வருகிறதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். கற்று வரும் பொழுது நாம் சாலமோனுக்கு பிற்பாடு ஏற்பட்ட சம்பவங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். இஸ்ரவேலினுடைய 10 கோத்திரங்களுக்கு ராஜாவான யெரொபெயாமை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே சாலமோனுடைய மகன் பேர் ரெகொபெயாம். ஆனால் இங்கே 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாயிருக்கிற யெரொபெயாமை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ராஜாக்களும் ஆண்டவருடைய ஊழியர்களும் அல்லது தீர்க்கர்களும் என்று தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். எபிரேய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது, அவர் தீர்க்கர்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கர்களை குறித்து ஏராளமான வசனங்கள் உண்டு. ஆனால் சாலமோன் ராஜாவின் காலத்திலே தீர்க்கர்களின் செயல்பாடுகள் அதிகமாக விளக்கப்படவில்லை, எழுதப்படவில்லை, அது அங்கு காண்பிக்கப்படவில்லை. ஆனால் சாலமோனுக்கு பிற்பாடு வந்த காலங்களிலே
அங்கு தீர்க்கர்களை குறித்து ஏராளமான செய்திகள் காணப்படுகிறது. ஆகவே இந்த எரேமியாம் என்கிற இந்த மனிதனோடு உள்ள வாழ்க்கையிலே இவன் ராஜாவாக மாறுவதற்கு முன்பாகவும் மாறின பிற்பாடும் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் தீர்க்கர்கள் வழியாக பேசினார், இடைபெற்றிருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். தீர்க்க தரிசன வரம் என்பது மிக முக்கியமான ஒரு வரமாகும். வெளிப்பாடு சொல்கிற அத்தனை பேரும் தீர்க்கர்கள் அல்ல. ஆண்டவர் தாமே தீர்க்கர்கள் என்கிற அந்த ஸ்தானத்தை அவரே எழுப்பி வைத்திருக்கிறார். எபேசு நிருபத்திலே நான் வாசிக்கிற வண்ணமாக உண்மையாகவே ஆண்டவரே அவர் போதகராக, தீர்க்கராக, சுவிசேஷகரை எழுப்புகிறார் என்று எபேசியர் 3:12-13 சொல்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கருடைய எண்ணிக்கை அதிகம். ஏனோக்கை குறித்து யூதாவின் நிருபத்திலே சொல்லும்போது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கின் தீர்க்க தரிசனங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கின் தீர்க்க தரிசனம் என்ன? அவபக்தியான மக்களை நியாயம் விசாரிக்க, அவபக்தியான மக்களுடைய அவபக்தியான செயல்களை நியாயம் விசாரிக்க 1000 பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் வருகிறார் என்று. அவை சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதற்கு நீண்ட காலம் பிடிக்கலாம். ஆகவே நீண்ட கால தீர்க்க தரிசனங்கள், குறுகிய கால தீர்க்க தரிசனங்கள், அந்தந்த காலங்களில் நடைபெறுகிற தீர்க்க தரிசனங்கள் என்று பல வகையாக பிரிக்கலாம். சில தனிப்பட்ட மக்களுக்குரிய தீர்க்க தரிசனங்கள், சில சமுதாயத்திற்கு அல்ல கோத்திரங்களுக்குரிய தீர்க்க தரிசனங்கள் என்று பல வகையாக நாம் பிரிக்க முடிகிறது. சிலருடைய தீர்க்க தரிசனங்கள் உலகத்துக்கு அடுத்தவைகள். ஆனால் பெரும்பான்மையான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தேவனோடு, தேவ திட்டத்தோடு இணைந்த ஒன்றாகும் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. இந்நாட்களிலே வேத போதனையை காட்டிலும் மக்கள் தீர்க்க தரிசிகளை தேடுகிறார்கள். வெளிப்பாடு சொல்கிற மக்களை வாஞ்சித்து ஓடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த எரேமியாம் என்று சொல்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 முறை அல்லது தீர்க்கர்கள் மூலமாய் கர்த்தர் இடைப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலே சொல்ல வேண்டும் என்றால் அதிலே 2 தீர்க்கர்களை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். ஆகவே எரேமியாமும் என்கிற மனிதனும் அங்கே தீர்க்கர்களும் என்கிற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 3 தீர்க்க தரிசன அந்த செய்திகளும் 3 செய்தியை சொல்கிறது. ஒன்று ஆசீர்வாதமான செய்தியை தீர்க்கதரிசனம் சொல்கிறது. 2வது தீர்க்கதரிசன செய்தியானது எச்சரிப்பை சொல்கிறது. 3வது செய்தியானது நியாய தீர்ப்பை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த 3 தீர்க்க தரிசனங்களை எரேமியாம் என்கிற அந்த மனிதர் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியாம் என்கிற அந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? சாலமோனின் வேலைக்காரன். இவனுடைய வாழ்க்கையிலே வெளியே போகிற வழியிலே ஒரு தீர்க்கனை இவன் சந்திக்கிறான். அந்த தீர்க்கனின் பேர் அகியா என்பது. அவன் புது சால்வையை போர்த்து கொண்டிருக்கிறான். இந்த எரேமியாம் என்கிற அந்த மனிதனும் இந்த அகியாவும் தனித்து பேசும் பொழுது அந்த புது சால்வையை 12 துண்டுகளாக கிழித்து 10ஐ நீ எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். ஆகவே இந்த பகுதியை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 29 39 வசனங்கள் உள்ள பகுதியாக நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த தீர்க்கதரிசன நிகழ்வானது ஒரு நாடக பாணியிலே வருகிறது. அதாவது ஒரு புது வஸ்திரத்தை 12 பகுதிகளாய் பிரித்து 10ஐ நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறது. ஒரு நாடக உருவக பாணியிலே அது வருகிறது. அந்த தீர்க்க தரிசனங்களிலே பல செய்திகள் காணப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசியை இவன் எதிர்பார்த்ததில்லை. அல்ல, இந்த தீர்க்க தரிசியாகிய ஐயாவை இவன் தேடி போனதில்லை. இவன் வழியே போகும்போது ஆண்டவர் அவனை அனுப்பி அவனை சந்திக்க வைக்கிறார். இந்நாட்களிலே பல தீர்க்கர்களை தேடி ஓடுகிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் தன் வார்த்தையின் ஊடாகவோ அல்லது இறைமக்களுடைய செய்தியின் ஊடாகவோ நம்மோடு அவர் இடைபட வாய்ப்புகள் இருக்கிறது. உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் தீர்க்கமாய் சொன்னாலே அது தற்கால தீர்க்கதரிசனங்களை காட்டிலும் அது மிகுந்த சக்தி வாய்ந்தது, மிகுந்த பரிசுத்தமானது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தீர்க்கதரிசனங்கள் வரங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த காலங்களிலே தீர்க்கதரிசன வரங்களானது
அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது, தவறாக அது மொழிபெயர்க்கப்படுகிறது, தவறாக விளம்பரப்படுத்தப்படுகிறது. தீர்க்க தரிசனங்களினாலே அநேகர் தீர்க்கமாய் தங்கள் ஆஸ்திகளை உருவாக்குறதையும் நாம் பார்த்து வேதனைப்படக்கூடிய நிலை உண்டு. ஆனால் இந்த அகியா இந்த எரேமியாம் என்கிற மனிதனுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை சொல்ல விரும்புகிறேன். அங்கே பாருங்கள், 1 ராஜாக்கள் 11 எடுங்கள். முதலாவதாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த எரேமியா வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்பாடு என்றால், அந்த மனிதனை, சாலமோனின் வேலைக்காரனாயிருந்த அவனை ஆண்டவர் ராஜாவாக அவர் மாற்றுகிறார் என்பதுதான் தேவ வெளிப்பாடாக தீர்க்க தரிசனத்தின் நடுமையமாய் இருக்கிறது. வேலைக்காரன் ராஜாவாய் உயர்த்தப்படுகிறார். இந்த தீர்க்க தரிசன செய்தி ஒரு உயர்வின் செய்தியாக வருகிறது. இரண்டாவதாக, அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே 33வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே சாலமோன் அந்நிய தெய்வங்களையும் அந்நிய மக்களையும் விவாகம் பண்ணியது நிமித்தம் இந்த 10 கோத்திரங்கள் அங்கே சாலமோனுடைய சந்ததியிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிறார். இந்த தீர்க்கதரிசனத்தின் நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏன் என்ற அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். அதே சமயத்திலே இந்த தீர்க்க தரிசனத்திலே தாவீதின் குடும்பத்தார் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தை சொல்கிறார். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே 34 சொல்கிறது, ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமாகிய என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாய் வைப்பேன். பாருங்கள், சாலமோனின் காலத்தில் இது நடக்காது, அவன் குமாரன் காலத்தில் நடக்கும் என்று சொல்லி காலத்தை சொல்கிறார். அப்படியானால் திட்டத்தை சொல்கிறார், காரணத்தை சொல்கிறார், அங்கே காலத்தை ஆண்டவர் சொல்கிறார். அதே சமயத்தில் எரேமியாவினுடைய அழைப்பை சொல்கிறார். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். சுதந்திரமாய் இஸ்ரவேல் மக்களை நீ ஆளுவதற்கு தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாலும் கூட, அந்த சுதந்திரத்திலே, அந்த விடுதலையிலே அவர் சொல்லுகிற அந்த ஃப்ரீடத்திலே அவர் கண்டிஷன் கொடுக்கிறார். என்ன என்றால் 38 நான் உனக்கு கட்டளையிட்டதை நீ கை கொள்ள வேண்டும், தாவீதின் வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் வெளிப்பட. இதிலே அந்த எரேமியாவுடைய அழைப்பு சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 38 பார்த்தால் ஆண்டவர் எரேமியாவினுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்பார்ப்பை சொல்கிறார். தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படி என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால், இதுதான் எரேமியாவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே சமயத்திலே ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சொல்கிறார். இப்படி செய்வாயானால் நான் உனக்கு நிலையான வீட்டை தருவேன் என்று சொல்கிறார். அதே சமயத்திலே தாவீதின் சந்ததி மேல் வைத்திருக்கிற இரக்கத்தின் கரிசனை வெளிப்படுத்துகிறார். ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 39 வாசிப்பீர்களானால், நான் இந்த காரியத்திலே தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படியாயிராது என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த தீர்க்கதரிசன செய்தியிலே ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதனுடைய காலம் என்ன, அல்லது இந்த ராஜாவின் அழைப்பு என்ன, தாவீதின் சந்ததியிலே வைத்திருக்கிற அந்த இரக்கம் என்ன, எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். இந்த முதல் தீர்க்கதரிசனமானது அகியா மூலமாய் வந்தது. இது ஆசீர்வாதமான ஒரு தீர்க்கதரிசனம், ஆண்டவரின் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசனம், ஆண்டவருடைய திட்டத்தை உள்ளடக்கிய ஒரு தீர்க்கதரிசனமாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய அடியார்கள், ஆண்டவருடைய வேதவசனம், ஆண்டவருடைய வழிநடத்துகள் உங்களுக்கு வரும்போது அதிலே ஆண்டவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, இதையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேகர் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார்களே தவிர, ஆண்டவர் என்னை குறித்து, எங்களை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, எங்கள் சபையை குறித்து என்ன எதிர்பார்த்து வைத்திருக்கிறேன் என்பதை மறந்து போகின அந்த நிலையிலே காணப்படுகிறார்கள். இது வேதனைக்குரியது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது தீர்க்கதரிசனத்தை சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 இலிருந்து
அங்கே 6வது வாக்கியம் வரையிலும் வருகிறது. அந்த தீர்க்கதரிசன நிகழ்ச்சியிலே அங்கே அகியா வரவில்லை, பேர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கன் வருகிறான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய மனிதன் தீர்க்க சொல்கிறான். முதல் தீர்க்கதரிசனத்திலே அகியா யெரொபெயாமையோடு அவன் பேசினான். ஆனா இங்கே பாருங்கள், இங்கே இந்த 2வது தீர்க்கதரிசியானவன் யாரோடு பேசுகிறான் என்றால் யெரொபெயாம் என்கிற மனிதனோடு பேசவில்லை. அவன் கட்டியிருக்கிற அந்த அஞ்ஞான கிரியைகள் உள்ள அந்த பலிபீடத்தை நோக்கி பேசுகிறான். ஒருவேளை ஆளை நோக்கி அல்ல, அவன் ஆராதிக்கிற இடத்தை பற்றி பேசுகிறான். நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். யெரொபெயாமினுடைய பாவம் என்ன? ஆராதிக்கிற இடத்தை மாற்றினான், ஆராதிக்கிற நபரை மாற்றினான், ஆராதித்து ஊழியம் செய்கிற ஆசாரியருடைய தரத்தை மாற்றினான், ஆராதிக்கிற அந்த காலங்களை மாற்றினான். இதெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்கள், ஆகவே தான் அந்த ஆராதிக்கிற பலிபீடத்துக்கு நேராக தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. அந்த தீர்க்கதரிசனத்திலே 2 விதமாக அந்த தீர்க்கதரிசனம் சொல்லலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே 1-2 வாசித்தால் நீண்ட காலத்திலே நிறைவேற்றப்படுகிற தீர்க்கதரிசனம், குறுகிய காலத்தில் நடைபெறுகிற தீர்க்கதரிசனம் என்று சொல்லலாம். அதாவது பலிபீடத்தை பார்த்து அவன் பேசும்போது சொல்கிறான். என்ன சொன்ன என்றால், அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைத்ததுக்கு இதுவே அடையாளம். அவை பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போகும். அப்படியே நடந்தது. இது உடனடியாக நடக்கிற தீர்க்கதரிசனம். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு தீர்க்கதரிசனத்தை அவன் சொல்கிறான். 2வது வசனத்தை பாருங்கள். 1 ராஜாக்கள் 13:2 அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகள் மேல் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, இது நீண்ட காலத்திலே நடைபெறுகிற ஒரு தீர்க்கதரிசனம். யோசியா என்கிற ராஜா பிறக்கவே இல்லை. பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. அப்படியே யோசியா என்கிற ராஜா 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எழும்பினான். அந்த ராஜா இதே தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றினான் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த 2வது தீர்க்கதரிசனமானது தேவனுடைய மனிதர் மூலமாய் சொல்லப்படுகிறது. இது எச்சரிப்பாக இருக்கிறது. என்ன எச்சரிப்பு என்று சொன்னால், தேவனுடைய வழியை விட்டு தூரம் போன அழைக்கப்பட்ட இந்த ராஜா தடுமாற்றத்தை உணர்த்துவதற்காக, நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லப்படுவதற்காக வருகிற ஒரு தீர்க்கதரிசனமாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, இதை உணர்ந்தும் இந்த அருமையான ராஜா திருந்தவில்லை. தீர்க்கதரிசனம் சொன்ன அந்த தீர்க்கனை பிடியும் என்று சொன்னபோது அப்போது கையை நீட்டினான், மரத்து போனது. வேண்டிக் கொள்கிறான். வேண்டிக் கொண்டபோது தீர்க்கன் பிரார்த்தித்தான், கையானது சரியானது. ஆனால் அந்த தீர்க்கனுக்கு அவன் சொல்கிறான், வெகுமானம் தருகிறேன், இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்னான். அதற்கு அவன் மறுத்து போய்விடுகிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு உலக மக்கள், உலகத்தார் தீர்க்கர்களுக்கு இளைப்பாறுதலும் வெகுமானமும் கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வெகுமானமானது உலகத்தின் வெகுமானங்களுக்கெல்லாம் மேலானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதல் தீர்க்கதரிசனம் அகியா மூலமாய் வந்தது, ஆசீர்வாதமான ஒரு செய்தி. 2வது தீர்க்கதரிசனமானது நீண்ட காலத்துக்குரிய தீர்க்கதரிசனமாய் இருந்தாலும் கூட இந்த யெரொபெயாம் என்கிற இந்த ராஜாவை கண்டிக்கிறதற்கு சொல்கிற நியாய தீர்ப்பு தீர்க்கதரிசனமாக இருந்தது. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். 3வது தீர்க்கதரிசனம் அங்கே 1 ராஜாக்களின் புத்தகத்தை எடுங்கள், 14ஆம் அதிகாரம். அந்த 14ஆம் அதிகாரத்திலே யெரொபெயாமினுடைய மகன் வியாதிப்பட்டான், அபியா என்பவன். அந்த வியாதிப்பட்ட போதுதான் இந்த யெரொபெயாம் என்கிற ராஜாவுக்கு உணர்வு வருகிறது. அநேகர் தேவனிடத்திலிருந்து, தேவ ஊழியரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவார்கள், பிறகு மறந்து போவார்கள். பிறகு துன்பங்கள் வரும்போது மறுபடியும் ஓடி வருவார்கள். அதே போலதான் இந்த யெரொபெயாம் இவன் சிந்தித்தான். தன்னுடைய மனைவியை மாறுவேஷம் போட்டு, வேறு வேஷம் போட்டு, வேற்று ஸ்திரியாக தீர்க்கனிடத்தில் அனுப்புகிறான். ஏன்? ஏதாவது ஒரு நல்ல செய்தி தன் மகனை பற்றி கிடைக்குமா என்று. ஆனால் அது அவள் வருவதற்கு முன்பாக தீர்க்கனோடு பேசுகிறார். இந்த தீர்க்கன் யார்? அகியாதான் முதல் விசை
எரேமியா ராஜாவுக்கு ஆசீர்வாதத்தை சொன்னவன். வந்தபோது அவளுடைய காலடியை சத்தத்தை கேட்டவுடனே சொல்கிறான், இதோ நீ நல்ல செய்திக்கு வருகிறாய், துக்க செய்தி வருகிறது. இதோ அந்த குமாரன் மடிந்து போவான். இதோ உன்னுடைய கணவனை நான் அழைத்து உயர்த்தினேன், ஆனால் அவன் மாறுபாடாய் நடந்து போனான். சாலமோன் ராஜா எவ்வாறு தேவனுக்கு கோபாக்கினைக்கு வந்தானோ அதே போல இவன் தேவனுடைய கோபத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் அல்லது கோபத்துக்கு நேராக வாழ்ந்தான் என்று எச்சரித்து சொல்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 இதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே சொல்கிறார், அந்த அபியா என்கிற மகனே கல்லறைக்கு உட்படுவான். மற்றவர்கள் எல்லாருடைய மரணங்கள் மிக சாபத்துக்குரிய வேதனைக்குரிய மரணங்கள் என்று 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்திலே 10 அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த தீர்க்கசனமானது அந்த எரேமியாவின் ராஜாவுக்குரிய நியாய தீர்ப்பின் தீர்க்கசனமாக காணப்படுகிறது. இந்த தீர்க்கசனங்கள் அப்படியே நிறைவேறியது என்று சொல்லலாம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியனுடைய கண்கள் மங்கலாயிருக்கலாம், ஆண்டவருடைய கண்கள் மங்கலாயிராது. ஒருவேளை எங்களை போன்ற ஊழியர்களை நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் எங்களையும் உங்களையும் அழைத்த ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஒருவேளை வேறு வேஷம் தரித்து மாறு வஸ்திரம் தரித்து ஒருவேளை அந்நிய ஸ்திரியாக அவள் தன்னை காண்பித்து கொண்டாலும் தேவனுடைய கண்களுக்கு மறைந்து கொள்ள முடியாது என்கிற சத்தியத்தை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானுள்ளே, இந்த 3 தீர்க்கதரிசனங்களும் 3 விதமான நிலைப்பாடை எரேமியாவினுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது. முதலாவது ஆசீர்வாத செய்தி, 2வது எச்சரிப்பு செய்தி, 3வது நியாய தீர்ப்பு செய்தி. இத்தனை கேட்டும் எரேமியாம் தன்னை சரி பண்ணிக் கொள்ளவில்லை, மனம் திரும்பாமல் போனான். இது எனக்கும் உங்களுக்கும் அறைகுவல் எச்சரிப்பாகும். நாம் மனம் திரும்புவோமா? ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். எரேமியாம் என்கிற மனிதனோடு 3 கோணங்களிலே 2 தீர்க்கர்களை அனுப்பினீர். தீர்க்கதரிசனம் கேட்டானே தவிர, தீர்க்கதரிசன வார்த்தைகளை அவன் செவி கொடுத்தானே தவிர அதற்கு கீழ்ப்படியாமையிலே போனதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல நாங்கள் மாறிவிடாதபடி ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து எச்சரிப்பை புரிந்து நம்மை சரி பண்ணி கொண்டு நிலையான வீட்டை சுதந்திரிக்கிற மக்களாக மாற்றும். இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.